வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்கம்மா. ஒரு நாளைக்கு மட்டும் பழைய மாதிரி நான் அம்மாவா பதவி ஏத்துக்கிறேம்மா. அவங்க போனதுக்கு அப்புறம் நீயே பதவி ஏத்துக்கமா ப்ளீஸ்மா. ஓ, சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? சொந்தக்காரங்க முன்னாடி அம்மா எப்படி நடந்துக்கணும்னு இன்னைக்கு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வாடா வாடா. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்ப நீ அம்மாவா இருக்கியா நீ அம்மாவா இருக்கியா? நான் தான் அம்மாவா இருக்கேன். ஓ அப்படியா? ஏன்டா கார்த்தி, ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல சும்மாதான் இருக்கியா? அவன் வேலைக்கு போனா என்ன, போவதுன்னா உனக்கு என்ன கொடையுதா? கொடையுதாவா? என் பையனுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம், சோறு போடுறோம். உனக்கு என்ன, ஏதோ வேலை வாங்கி தெரியா? இல்ல அப்புறம் என்ன வலிக்குதா? நீ சும்மாறா. நீ அம்மாவை இருக்கப்ப பேசினா இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஸ்வாப் பண்ணிட்டாங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், பத்திரிகைக்கலான்னு தான் வந்தேன். பொண்ணுக்கு 100 பவுன் நகையும் மாப்பிள்ளைக்கு ஆடிக்காரும் வாங்கி கொடுக்குறேன். எங்க சொத்தை ஏமாத்தி புடுங்கி தின்னுட்டு 100 பவுன் என்ன 200 பவுன் கூட போடலாம். ஆடிக்கார என்ன ஃபிளைட் கூட வாங்கி கொடுக்கலாம். சிரிப்புல அடிச்ச மாதிரி கேட்டுக்கிட்டானே. சொல்ல மறந்துட்டேன், பத்திரிக்கையில உங்க பேர் போட மறந்துட்டேன். வந்துருங்க. பேர் போடலன்னா என்ன, நாங்க வந்துடுறோங்க. நிறுத்து. குடு. பேரு போட வேண்டியவங்களா வர முடியாது. கிளம்பு கிளம்பு. தப்பிச்சு போயிடலாம்டா சாமி. அம்மாவை பதவி ஏற்றதுல இப்பதான் நீ உருப்படியான காரியம் பண்ணி இருக்கிற.